ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவ கிருபை என்கின்ற தலைப்பின் அடிப்படையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேதவசனம் 119வது சங்கீதம் 165வது வசனம். சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபை நம் மீது அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் உண்டு. அந்த ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். தியானத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க நீ தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே தெய்வ ஆசீர்வாதத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு என்பதை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். வசனங்களின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதம், ஒருவேளை கடந்த ஆண்டிலே தேவ கிருபையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருந்தோம். அந்த தேவ கிருபை எதற்கு நம்மை அழைத்து செல்கிறது என்று சொன்னால், தேவ ஆசீர்வாதத்திற்கு நேராக அழைத்து செல்கிறது. இந்த தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நாம் தேவனாலே நினைக்கப்பட வேண்டும் என்று பார்த்தோம். அதோடு கூட தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று பார்த்தோம். இன்னும் கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று பார்த்தோம். இந்த நாளிலும் கூட தேவ ஆசீர்வாதம், தேவன் நமக்கு அருளுகின்ற அந்த நன்மை, சமாதானம், சந்தோஷம் யாருக்கு கிடைக்கும் என்றால், கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். எனவேதான் முதலாவது சங்கீதத்திலே எடுத்த மாத்திரத்திலே தாவீது மிகச்சிறப்பான ஒரு காரியத்தை சொல்கிறார். நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரியும். 1ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்ற பொழுது தாவீது சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த முதலாவது வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன், யார் பாக்கியவான் என்றால், மிக தெளிவாக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியானால் அதனால்தான் 119வது சங்கீதத்தில் அனுபவித்து சொல்கிறார், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நாம் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டுமானால், தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், வேத புத்தகத்தை நேசிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமானது. அப்போது இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தைகள் அடங்கி இந்த வேத புத்தகத்தின் மீது எவ்வளவு வாஞ்சியாய் இருக்கிறோம். பக்தர்கள் பாடுகிறார்கள். நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிற
ஒரு பாடல், கீர்த்தனை பாடல், சத்திய வேதம். அந்த சத்திய வேதம் அது உத்தம மார்க்கத்தை காட்டுகின்ற ஒரு சத்திய வேதம். அந்த சத்திய வேதம் அது நமக்கு தேவையான ஞான ஆகாரத்தை தருகின்ற ஒரு வேதம். இப்படியாக இந்த சத்திய வேதத்தை குறித்து அதிகமான பாடல்களை பக்தர்கள் இயற்றியிருக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட பாடல்களை இயற்ற வேண்டும்? ஏன் இந்த சத்திய வேதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால், தாவீது ராஜா இந்த வேதத்தை மிக அதிகமாய் நேசிக்கிறார். எனவே தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய இந்த வேதம், தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய இந்த வேதாகமும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. தாவீது ராஜாவை குறித்து நாம் வாசித்து பார்ப்போமானால், அவருடைய வாழ்க்கையிலே துவக்கத்திலே சில இடர்பாடுகள், இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவர் சில நேரங்களிலே விழுந்து போகிறார். அப்படி விழுந்து போன காலகட்டங்களிலே அவருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது இந்த தேவனுடைய வார்த்தைகள் தான். அதனால தான் 19வது சங்கீதத்தில் அவர் 9வது வசனத்தில் சொல்லுவார், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே தானே. ஆமாம், வாலிப நாட்களில் தடம் மாறுகின்ற சூழ்நிலைகள் வரலாம். வாலிப நாட்களில் நம்முடைய மாம்ச இச்சைகளுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து தவறான பாதையிலே செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படியானால் நம்முடைய வாலிப நாட்களிலே நாம் கடந்து செல்கின்ற பாதையை சுத்தப்படுத்துவது எது? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே தானே. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. தவறுகின்ற காலகட்டத்தில், தடுமாறி போகின்ற காலகட்டத்தில், இச்சைகளுக்கு கீழ்ப்படிந்து பல பாவ செயல்களிலே ஈடுபடுகின்ற பொழுது இந்த தாவீது தெரியும், தன்னுடைய பாவங்களை வேத வசனங்கள் எப்படியெல்லாம் சுட்டி காண்பித்தது அவருக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறார், வாலிபன் தன் வழிகளை எதனால் சுத்தம் பண்ணுவான்? இந்த வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தானே. ஆம், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அந்த வேத வசனங்களை அவர் அதிகமாக நேசித்ததுனால, அதே 119வது சங்கீதத்தில் 11வது வசனத்தில் அவர் சொல்லுவார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன் அப்படின்னு சொல்லுவார். பாவம் என்று சொன்னால் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது, அது பாவம். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போவது பாவம். அதனால தான் தாவீது ராஜா ரொம்ப அருமையாக சொல்கிறாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். இந்த வேத வசனங்கள் அது நம்முடைய இருதயத்திலே பதிக்கப்பட்டு இருக்கின்ற பொழுது பாவத்திலே நாம் விழுந்து விட முடியாது. எனவே பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுகின்ற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதத்தை மிகவும் நேசிக்க வேண்டும். இந்த வேதத்தை நேசித்து இந்த வேதத்தை வாசித்து வேதத்தை வாசித்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்? தாவீது ராஜாவினுடைய அனுபவத்திலிருந்து பார்ப்போம் என்றால், முதலாவது இந்த வேதத்தை நேசித்து வேதத்தை வாசித்து வேதத்திலே அதிகமாய் தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த வேதத்தை நம்முடைய உணவாக வைத்து கொள்ளுகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்? 51வது சங்கீதத்தில் அங்கே தாவீது ராஜா என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் வாசித்து பார்க்கலாம். பாருங்கள், 51வது சங்கீதம் ரொம்ப சிறப்பான ஒரு சங்கீதம். அந்த 51வது சங்கீதம், அந்த 51வது சங்கீதத்தில் 1வது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். பாருங்கள்,
தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த சங்கீதம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது அப்படின்னாச்சுன்னா அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் முகவுரையில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது மிக மோசமான ஒரு காலகட்டம். இப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் இந்த தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையில் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போகிறான். அந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியே வர்றது? அதனால் அந்த 51வது சங்கீதத்தில் 11வது வசனத்தில் அவர் சொல்லுவார். 10-11 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும், முது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் முது பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்ட போது தன்னை உணர்ந்து கொண்டு, தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கொண்டு, தன்னுடைய அக்கிரமத்தை தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி மன்னிப்பு கேட்குறார் பாருங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆம், இந்த தாவீதுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருந்தார். அதனால தான் கோலியாத் என்கின்ற ஒரு மாபெரும் அரக்கனை அவன் ஒருவனாலே வீழ்த்த முடிந்தது. அப்படிப்பட்ட ஆவி உடைய அந்த தாவீது ராஜா பாவம் செய்ததினாலே, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே என்ன நடந்துச்சுது? மிக மோசமான சூழ்நிலைகளை போகும்போது அந்த பரிசுத்த ஆவி தன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார். அந்த நேரத்தில், இக்கட்டான காலத்தில், பரிதவிக்கின்ற காலத்தில் ஆறுதலும் தேறுதலையும் கொடுத்தது இந்த வேத வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள். இரண்டாவது, இந்த வேதத்தை நேசித்து வாசித்து தியானிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், 20வது சங்கீதத்திலே தாவீது சொல்கிறார். 20வது சங்கீதம், 101வது சங்கீதம், 110வது சங்கீதம், இந்த சங்கீதத்தெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது தாவீது ராஜனுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் அவர் எதை பெற்றுக்கொள்கிறார் என்பதை நாம் வாசிக்க முடியும். பாருங்க, அவர் சொல்வார் 20வது சங்கீதத்தில், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பாராக, நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அப்படியே தொடர்ந்து பார்க்கும்போது இக்கட்டான சூழ்நிலையில் ஞானத்தை தருகிறவர், ஞானத்தை தருவது இந்த வேத புத்தகம். இந்த வேத புஸ்தகம் நமக்கு அதிகமான ஞானத்தை தருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, வழிகாட்டுதல். நான் எந்த பாதையில் போகணும், எந்த வழியாக நாம் செல்ல வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய செவிகளிலே துணித்து கொண்டிருக்கும். வலது இடதுபுறம் சாயாமல் சரியான பாதையிலே நாம் நடப்பதற்கு இந்த வேத வசனங்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. மூன்றாவதாக, இந்த வேதத்தை நேசித்து வாசித்து தியானிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னாச்சுன்னா, பலனும் ஊக்கமும் கிடைக்கிறது. இது ஒரு ஞானப்பால். எப்படி சின்ன பிள்ளைக்கு தாய்ப்பால் ரொம்ப அவசியமோ, அதே போல் இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த ஞானப்பாலாகிய இந்த தேவனுடைய வார்த்தைகளை, வேதத்தை நாம் நேசித்து வாசித்து தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் கை கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாகவே நமக்கு அது பலனை தருகிறது. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சில காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 1 சாமுவேல் 17வது அதிகாரம், அதில் சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17, அதில் உள்ள சில வசனங்கள் பாருங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கடைசி பகுதியில், அப்பொழுது ராஜா அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி என்றான். தாவீது பெலிஸ்தனை கொன்று
திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்து. அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லெகேம் ஊரானாயிருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான். இது நடந்த சம்பவத்தினுடைய நாம் கடந்த வாரத்தில் பார்த்த அந்த சம்பவத்திற்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய சில வசனங்கள். இதில் இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த தாவீதுக்கு ஊக்கமாய் இருந்ததினாலே, தேவ ஆவி அவனோடு கூட இருந்ததினாலே எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக, காரணம் அவனுக்குள்ள தேவ பலன் இருந்தது, அவனுக்குள்ள தேவன் அருளுகின்ற ஊக்கம் இருந்தது. அதனால் மிகவும் எளிதாக அவன் கடந்து போனான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. கடைசியாக இந்த வேதத்தை நேசித்து வாசித்து தியானிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னாச்சுன்னா, ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க, பர்சனல் டெவலப்மெண்ட், சுய வளர்ச்சி. அதே மாதிரி பர்சனல் growth, சுய முன்னேற்றம். இரண்டு காரியங்களை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. 5வது சங்கீதத்திலே நாம் தாவீதினுடைய வாழ்க்கை மூலமாகவே இந்த சுய முன்னேற்றத்தை, சுய வளர்ச்சியை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். பர்சனல் டெவலப்மெண்ட், பர்சனல் growth. பாருங்கள், அந்த தாவீது ராஜா ஆண்டவருடைய தேவனிடத்தில் கேட்பார், என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். அதான் ரொம்ப முக்கியம். வேதத்தை தியானிக்கிற ஒரு மனுஷன், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை அப்படின்னு சொல்லி, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும், 11வது வசனம் சொல்ல, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்கள். நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையிலே களி கூறுவார்கள். ஆம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு வாழ்க்கை. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். இப்போ இந்த வேதத்தை நேசித்து, வேதத்தை தியானித்து, வேதத்தை தன்னுடைய ஒரு சுவாசமாக நாம் எடுத்துக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சுய முன்னேற்றம், செல்ஃப் டெவலப்மெண்ட், செல்ஃப் growth, ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்குள்ளாக வரும். சற்று யோசித்து பாருங்க, இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 800 கோடி மக்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? கோவில் கோவிலாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தங்களை வருத்தி கொண்டு எப்படியாகிலும் கடவுளினிடத்திலே பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவ விமோசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட, இந்த உலகத்தில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே, இந்த உலகத்தில் எனக்கு எந்த நன்மையும் கிடைக்க மாட்டேங்குதே, நான் விரும்புகின்ற நன்மை எனக்கு கிடைக்கலையே, எத்தனையோ கோவில்களுக்கு நான் நேர்ச்சையாக எத்தனையோ காரியங்களை செஞ்சிட்டேனே, ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கலையே, என்னை வருத்தி பாத யாத்திரையாக எத்தனையோ இடங்களுக்கு நான் போகிறேனே, எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே, என்னைத்தானே வருத்தி கொண்டு நான் பல காரியங்களை செய்கிறேனே, நேர்ச்சையாக அநேக காணிக்கைகளை நான் கொடுக்கிறேனே, ஆனால் எனக்கு எந்த நன்மையும் கிடைக்கலையே, கடவுள் எனக்கு ஒத்தாசை அனுப்பலையே, கடவுள் எனக்கு பாக்கியத்தை கொடுக்கலையே, ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம். நான் விரும்புகின்ற நன்மையை பெறாமல் இந்த உலகத்தில் நான் தீமையை அனுபவித்து கொண்டிருக்கிறேனே, நான் கடவுள் விரும்புவார் என்று சொல்லி அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேனே, எங்கெங்கெல்லாமோ புனித பயணங்கள் மேற்கொண்டு இருக்கிறேனே, ஆனாலும் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே. தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் சொல்கிறாரு, கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாயிருந்து அந்த வேதத்தின்படி நடக்கிறவன் பாக்கியவான்.
அதான் சொல்கிறார். ஆம், இந்த உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த எழுதப்பட்ட புத்தகங்களை எத்தனையோ பேர் வாசிச்சிருக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் அதிகமாக விற்பனையாகின்ற ஒரு புத்தகம் எது என்று சொன்னால் இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவராகிய தேவன் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஞானத்தை தேடி, வழிகாட்டுதலை தேடி, ஆறுதலை தேடி, யாராவது எனக்கு தேறுதல் சொல்ல மாட்டார்களா என்று ஓடி திரிந்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரம் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காததுனால சோர்ந்து போயிருக்கிறோம். பலனற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பைத்தியமானவர்களை ஞானிகளாக மாற்றுவது இந்த வேதாகமம். பலனற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு பலன் கொடுப்பது இந்த வேதாகமம். இந்த உலகத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அறிவை பெற்றுக்கொள்வதற்கு அநேகர் பல புத்தகங்களை தேடி வாசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், ஆறுதல், தேறுதல், ஞானம், வழிகாட்டுதல், பலன், ஊக்கம், நம்முடைய வளர்ச்சி, சொந்த வளர்ச்சி எல்லாவற்றையும் நமக்கு தருவதற்கு இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு உதவி செய்யும். எந்தெந்த புக்கையோ தேடி தேடி வாசித்து கொண்டிருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த புத்தகத்தை, வேத புத்தகத்தை வாசிப்பதற்கு, இதை நேசித்து வாசித்து தியானிப்பதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நேரத்தை செலவிடுவோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஆறுதல், தேறுதல் அளிக்கிறீர், பலனையும் வழிகாட்டுதலையும் அளிக்கிறீர். அது மட்டுமல்லாமல் ஞானத்தை கொடுக்கிறீர், ஊக்கத்தை கொடுக்கிறீர், சுய வளர்ச்சியை, பர்சனல் டெவலப்மெண்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய வேதத்தின் மகத்துவங்களை அறியாமல் அநேகர் இந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே உடைய வேதத்தை நேசிக்க, உடைய வேதத்தை வாசிக்க, உடைய வேதத்தை தியானிக்க உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது உடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக அவன் மாறிப்போனான் என்று சொன்னால், இந்த வேதத்தின் மீது அவன் வைத்திருந்த வாஞ்சை 119வது சங்கீதம் முழுவதுமாக உடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை எங்களால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த உலகத்தில் உள்ள அநேக புத்தகங்களை தேடி தேடி வாசித்து தங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல், ஐயோ எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா, ஐயோ என்னை தேற்றுவார் யாரும் இல்லையா, எனக்கு ஆறுதல் செய்வார் யாரும் இல்லையா, என்னை பலப்படுத்த யாரும் இல்லையா என்கின்ற கேள்வியோடு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த வேதம் அவர்களுக்கு ஆறுதலை தருகிறது, இந்த வேதம் அவர்களுக்கு தேறுதலை தருகிறது, இந்த வேதம் அவர்களுக்கு பலனை தருகிறது. இந்த வேதம் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, பக்தி உள்ள வாழ்க்கையிலே வளர்ச்சியை தருகிறது என்பதை புரிந்து உடைய வேதத்தை நேசித்து வாசித்து தியானிக்க உடைய பிள்ளைகளுக்கு அருள் செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கேட்ட இந்த செய்தியை தங்களுடைய மனதிலே வைத்து ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க, தியானிக்க, தியானத்தின்படி தங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, காத்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.